பிரியமானவர்களே, இது காகங்கள் மூலமாக கர்த்தர் அனுப்பிய எலியாவின் உணவு. இன்றைய எலியாவின் உணவு யாகேல், எதிரியின் தலையை உடைத்தவள். மிகவும் அதிர்ச்சியூட்டும் பைபிள் சம்பவம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு அதிர்ச்சியான நிகழ்வு. கானான் தேசத்தில் உள்ள ராஜ்யங்களுக்கு தலைமை தாங்கிய தேசம் ஆத்சோர். இதனுடைய ராஜா யாபீன் என்பவன். ஆத்சோர் ராஜாக்களுக்கு யாபீன் என்பது பொதுவான பெயர். யாகேல் ஆத்சோரின் ராஜாவாகிய யாபீனின் சேனாதிபதியாகிய சிசெராவின் நெற்றியிலே ஒரு கூடார ஆணியை அடித்து கொன்று போட்டாள் என்று நியாயாதிபதிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21 சொல்லப்பட்டுள்ளது. அதே போல நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 26 தன் கையால் கூடார ஆணியையும் தனது வலது கையால் தொழிலாளர்களின் சுத்தியையும் பிடித்து சிசெராவை அடித்தாள், அவன் தலையை உடைத்து போட்டாள் என்று மீண்டும் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த யாகேல்? ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாபின் புத்திரன். இவனுடைய மனைவிதான் இந்த தைரியசாலியான யாகேல் என்பவள். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பை செய்தவர்கள் மீண்டும் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் இரக்கம் உள்ளவராய் மாறுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஏராளமான நன்மைகள் செய்திருந்தும் அவர்கள் கர்த்தருக்கு நன்றி இல்லாதவர்களாய் கர்த்தருடைய பார்வைக்கு திரும்ப திரும்ப பொல்லாப்பை செய்த போது கோபமடைந்த கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை யாபீன் என்னும் கானானின் ராஜாவின் கையிலே விற்று போடுகிறார். யாபீன் 20 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் மிகவும் கொடுமையாய் நடத்துகிறான். இஸ்ரவேல் ஜனங்களால் அந்த கொடுமையை தாங்கிக் கொள்ள முடியாமல் கர்த்தரிடத்தில் திரும்பி வருகிறார்கள். தங்கள் உதவிக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். கர்த்தருடைய கரத்திலே நன்மையை பெற்ற தேவ ஜனங்கள் அவரை மறந்து அவருக்கு எதிராக காரியங்களை செய்யும் போது கர்த்தர் கோபம் கொள்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய கோபத்தை உணர்ந்து மீண்டும் தேவனுடைய பக்கம் சாயும் போது அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்க நினைப்பவர்களை ஆண்டவர் சில சமயம் அதிர்ச்சியூட்டும் வகையில் நியாயம் தீர்ப்பார் என்பதற்கு கர்த்தர் யாகேலை கொண்டு செய்த சம்பவம் ஒரு உதாரணம். சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சவுல் தாவீதை கொல்வதற்கு தீவிரமாய் இருந்தான் என்பதை நாம் அறிவோம். ஆனால் தாவீது சவுலை கொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைத்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதனை நான் எப்படி கொல்வது என்று அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடுகிறான். இதனை மனதில் வைத்துக் கொண்டு மேலே செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் யாரை கொண்டும் தான் நினைத்ததை செய்து முடிக்க வல்லமை உடையவர். இஸ்ரவேல் ஜனங்கள் யாபீன் ராஜாவால் கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அந்த காலகட்டத்தில் தெபொராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் தீர்க்கதரிசியை இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கும்படியாக கர்த்தர் எழுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்ட கர்த்தர் இவள் மூலமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தெபொராள் பாராக் என்பவனை அழைத்து, நீ 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும் யாபீனின் சேனைகளை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவன் உனக்கு கட்டளை இடவில்லையா என்றாள். அதற்கு அவன், நீ என்னோடு கூட வந்தால் நான் போவேன் என்று சொல்ல, அதற்கு தெபொராள், நான் உன்னோடு நிச்சயமாய் வருவேன், ஆனால் இந்த யுத்தத்தில் மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் யாபீனின் சேனாதிபதியை
ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னால், தெபொராள் என்ற பெயருக்கு தேனி என்று பொருள். இஸ்ரவேலின் 16 நியாயாதிபதிகளில் தெபொராளும் ஒருத்தி. இவள் தேனியைப் போலவே மிகவும் சுறுசுறுப்பாக காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்தவள். தெபொராள் தீர்க்கதரிசினியாக இருப்பதால் கர்த்தரிடம் தொடர்பு வைத்துக் கொள்வதற்கும் கர்த்தரிடத்தில் செய்தியை பெற்றுக்கொண்டு தனக்கு யோசனை சொல்லக்கூடியவள் என்று அவளை தன்னோடு பாரக் வர சொல்லுகிறான். யுத்தம் ஆரம்பமாகிறது. கர்த்தர் இவர்களுக்கு முன்பாகவே யுத்த களத்திற்கு வந்துவிட்டார். அவர் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசெராவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடிக்கிறார். சேனாதிபதி ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் தப்பி ஓகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தப்பி ஓடினவன் ஏபேரின் மனைவியாகிய யாகேலின் கூடாரத்திற்கு செல்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தர் நம் எதிரிகளை அவருடைய நேரத்தில் நியாயம் செய்வார். ஏபேர் சிசெராவிடம் சமாதானமாக இருந்தபடியினால் அவனுடைய கூடாரம் தனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று அந்த இடத்திற்கு வருகிறான். வந்தவன் தனக்கு தாகமாய் இருக்கிறது, தண்ணீர் கொடு என்று யாகேலிடம் கேட்க, யாகேல் பால் துருத்தியை திறந்து சிசெராவுக்கு குடிக்க செய்து திரும்பவும் அவனை ஜமுக்களத்தினாலே மூடுகிறாள். பின்பு அவன் ஆயாசமாய் தூங்குகிறான். தன்னுடைய ஜனங்களை கொடுமைப்படுத்தின யாபீன் ராஜாவின் சேனாதிபதி சிசெராவை நியாயம் செய்ய கர்த்தர் நேரம் வருகிறது. கர்த்தர் அவனை நியாயம் தீர்க்க யாகேலை தெரிந்து கொள்கிறார். இவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்ல. இப்போது யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அருகே வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போடுகிறாள். அந்த ஆணி அவன் தலையில் ஊடுருவி போய் தரையிலே புதைந்து விடுகிறது. அப்படியே தூங்கிக் கொண்டிருந்த சிசெரா செத்து போனான். பிரியமானவர்களே, சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்ததால் வாய்ப்பு கிடைத்தும் தாவீது அவனை கொல்லவில்லை. ஆனால் இந்த இடத்திலே சிசெரா தேவனுடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்தினவன் ஆகையால் யாகேல் அவனை கொல்ல சமயம் கிடைத்ததும் அதை சரியாக பயன்படுத்தி கொன்று போடுகிறாள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு புறஜாதியார் மட்டுமில்லை, தேவனுடைய பிள்ளைகளே வஞ்சிக்கும் அவல நிலையான இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அவருடைய கற்பனைகளின்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவ ஜனங்களே, உங்கள் எதிராளிகளை கர்த்தர் தம்முடைய நேரத்தில் சந்திப்பார், நியாயம் செய்வார், உங்களை விடுவிப்பார். விசுவாசியுங்கள். ஆமேன். ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, உபத்திரவத்தின் மத்தியில் உமக்காக உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உமது பிள்ளைகளை காக்கும்படி இரக்கம் உள்ளவரே, உமது அளவில்லா தயவுக்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து சமாதானத்தோடு நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொலியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.